ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஷவர்மா செய்ய போகிறோம். அதுவும் ஈஸ்ட் இல்லாமல் பீஃப் ஷவர்மா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 375 கிராம். 1 கப் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற வேணும். அதனால் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மாவு பிணைகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு சூடாக தான் இருக்க வேணும். நாங்கள் இந்த மாவில் ஈஸ்ட்டோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்கல. அதனால் சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா மட்டும்தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலால் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு மூடி ஒரு 30 நிமிஷத்துக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு ரொட்டி தட்டு போக்கல மாவு இன்னமுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து ஷவர்மாக்குரிய பீஃப் ஃபில்லிங் செஞ்சுக்கிடுவோம். அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீள் வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட்டையும் இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு கோவாவையும் இது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இதோடவே 200 கிராம் அளவுக்கு பீஃப் எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சிட்டு பிளெண்டர் ஜாரில் இது மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். அடுத்து ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாவினதுக்கு போகிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு போகிறோம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக்காட்டிக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற பீஃபையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இருக்கிற எண்ணெயிலேயே பீஃப் நல்லா பொரிஞ்ச மாதிரி வரும். அப்போ டேஸ்ட் இன்னமுமே நல்லா இருக்கும். அடுத்து மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கிறேன். உங்களோட உரப்புக்கு தேவையான மாதிரி மசாலாவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கொறையிலும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கோவா கேரட் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்திருக்கிறேன். ஏற்கனவே பீஃப்லேயும் உப்பு இருக்குது. அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கேரட் கோவா சேர்த்ததுக்கு பிறகு மிச்ச நேரம் வதக்கிறவானா ஒரு 50% மட்டும் வெந்தால் போதும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து ஒரு தைனம் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. டேஸ்டான பீஃப் ஃபில்லிங் ரெடி. அடுத்து நாங்கள் ரொட்டி தட்டி குறை வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு தைனம் இது மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மாவை இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாது. ஒரு உருண்டை மாவு எடுத்து அதுலேயும் 2 பக்கமும் நல்லா மாவு தூவிட்டு சப்பாத்தி மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. மாவு மட்டும் தூவி ரொட்டி தட்டிக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்த்துறவானா. மிச்சம் மெல்லிசா தட்ட தேவையில்ல. இது மாதிரி அளவில் தட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் போதும். அடுத்து ரொட்டி சுடுறதுக்கு பேன் நல்லா சூடாக இருக்க வேணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். இப்போ இதில் ஒரு ரொட்டியை போட்டுட்டு ஒரு சைட் வெந்த பிறகு மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. மிச்ச நேரம் வச்சிருக்க தேவையில்ல. இந்த ரொட்டி டக்குன்னு செஞ்சிடலும். அதனால் மற்ற பக்கமும் திருப்பி போட்டுட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே ஸ்பெட்யூலா அப்போ இல்லாட்டி ஒரு கரண்டியால் மேலால் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இது மாதிரி நல்லா உப்பி வரும். இது மாதிரி வந்தால் மட்டும்தான் ரொட்டி நல்லா வெந்து மிச்ச நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ரொட்டி எடுத்து ஒரு கிச்சன் டவலால் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆறினத்துக்கு பிறகும் இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ரொட்டியும் செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து நாங்கள் ஷவர்மாவை அசம்பிள் பண்ணிக்கொருவோம். நான் ஒரு ஷவர்மா ரொட்டி எடுத்திருக்கிறேன். அதில் கொஞ்சமாக மயனஸ் பூசிக்கோங்க. அதோடு ஒரு சின்ன துண்டு சலடியில் அதோடு நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற பீஃப் ஃபில்லிங் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோட ஸ்லைஸ்ட் வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் குக்கும்பர் அதுவும் சேர்த்து குறையிலும். நாங்கள் இது மாதிரி வீட்டிலே செய்கிறதுனால எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபில்லிங், எங்களுக்கு பிடிச்ச சோஸ் இதெல்லாமே சேர்த்து செஞ்சு குறையிலும். அதனால் கடையில் வாங்குறதுக்கும் பார்க்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லாட்டி பேக்கிங் பேப்பர் இருந்தால் இது மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். அதே நேரம் சாப்பிடக்குள்ள கறியெல்லாம் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். டேஸ்டான பீஃப் ஷவர்மா ரெடி.
எல்லாரும் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.